அல்லாஹு தாலா முதலாவது ஃபக்கு ரகபா என்று சொல்கிறார். இந்த கணவாயை கடப்பது என்று சொன்னால் ஒருவனுடைய அடிமை சங்கிலியை உடைத்து அவனை பூரண சுதந்திரமானவனாக மாற்றுவது. நபியோங்கள்ட காலத்தில் எத்தனையோ கைதிகள் பிடிக்கப்பட்டு வருவாங்க. கைதிகள்டா யாராயிருப்பாங்க? 95% அவர்கள் இஸ்லாம் அல்லாதவர்களாகத்தான் இருப்பாங்க. பிடிச்சி கொண்டு வந்தா நபி அவங்களுக்கு என்ன தண்டனை தீர்ப்பு வழங்குறது வேற விஷயம். தீர்ப்பு வழங்கும் வரை அவர்களுக்குரிய சாப்பாடுகளை சரியாக கொடுக்க வேண்டும் என்று பணிப்பார்கள். ஏன் தெரியுமா? ஏற்கனவே கைதியாக இருக்கிறான் என்பது வேறு, அதே நேரத்தில் அவனுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சாப்பாடை கொடுக்க வேண்டும். அப்ப கைதி குற்றம் செஞ்சவன், இஸ்லாத்தை விட்டு வெளியே நிக்கிற முஸ்லிம்களுக்காக போராடினவன், அவனுக்கே நாம அசீர், அவனுக்கே நாம உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் அதையே இதிலே சேர்க்கிறான் என்று சொன்னால், மற்றவர்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில கைதிகள் இருப்பாங்க, 2 மாசத்துல கழுத்து வெட்டப்பட போகுதுன்னு சொல்லுவாங்க. இவன் உயிருக்கு பயந்து கொண்டிருப்பான். ஏற்கனவே உயிர் போகின்றது என்ற நிலைமையில இருக்கக்கூடிய ஒருவனுக்கு நன்றாக சாப்பாடு கொடுக்கணுங்க. இஸ்லாம் அந்த மாதிரி ஒரு மனித நேயத்தை சொல்வதற்காக வேண்டி இதனை சொல்லுகிறது. இரண்டாவது ஃபக்கு ரகபா என்று சொன்னால் சகோதரர்களே, கட்டை அவிழ்த்து விடுவது என்று சொன்னேன். அது என்ன கட்டு என்று சொன்னால், ஒரு மனிதன் கடலிலே மாட்டியிருக்கிறான். இப்ப இவன் சுதந்திரக்காரன் கிடையாது. அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், எப்படி சொல்கிறார்கள்? உன்னுடைய கடன்காரன் உன்னுடைய கைதி, உனக்கு கடன் பட்டவன் உன்னுடைய கைதி. அந்த கைதியை அழகான முறையில் நீ நடத்துக்கள். உனக்கு கடன் பட்டவனை அழகான முறையில் நடந்துக்கொள். இது அந்த காலத்தில். இப்ப கடன் கொடுத்தவன் தான் கைதி, பின்னுக்கு அலைஞ்சி திரியிறான். அது இன்னொரு சம்பவம் சகோதரர்களே, அது வேற ஒரு விஷயம். அப்ப அந்த அளவுக்கு கடனுக்கு மரியாதை கொடுத்த சமுதாயம் ஜாஹிலியா கால சமுதாயம். அப்போ சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய தூதருடைய அந்த அல்லாஹ்வுடைய வசனம் ஃபக்கு ரகபா, அடிமை சங்கிலியை உடைப்பது ஒரு பக்கம். இரண்டாவது என்ன? கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, பெரிய பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கவங்க, அவங்களுக்குரிய அந்த 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 சுமையை நாம உடைச்சி கொடுத்துட்டோம்னு சொன்னா அவங்க சுதந்திரமானவர்களா போயிடுவாங்க. நான் ஒரு விஷயம் ஒன்று வாசிச்சேன். இந்தியாவில் ஒரு கவிஞர் இருக்கிறாரு வைரமுத்துன்னு சொல்லி. அவரில் போய் ஒருவர் கேட்கிறாரு, நான் உங்களை மாதிரி ஒரு கவிஞனாக வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறான். அவன் சொல்றான், ஒரு பணக்கார பெண்ணை பார்த்து திருமணம் முடி என்கிறான். என்ன சார், நான் இதை கேட்கிறேன், நீங்க என்ன திருமணம் முடிக்க சொல்றீங்கன்னு கேட்கிறார். அப்ப அவர் வைரமுத்து சொல்றாரு, இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய வார்த்தையில் சொன்னா மார்க்கத்தை செய்யக்கூடியவர்கள், ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய மக்கள், இப்படி ஏதாவது நாம வச்சுக்கிடலாம். இருக்கக்கூடியவங்களுக்கு தலையில எந்த பிரஷரும் இருக்கக்கூடாதுங்க. இருந்தால்தான் அல்லாஹுடைய உதவியால் நாம நம்முடைய இந்த பயணத்தை தொடர்ந்து செய்யலாம் என்பதை சொல்வதற்காக வேண்டி அவர் சொல்லுகிறார். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப சமுதாயத்தில் தவ்வால இருக்கக்கூடிய மக்கள், பிரச்சனையில் இருக்கக்கூடிய மக்கள், இவங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை தேடி பிடிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை என்பதற்காக வேண்டி அசீர் என்ற வார்த்தை கடனாளிக்கும் பொருந்தும் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். சகோதரர்களே, மூன்றாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அசீர் என்று சொன்னால் இன்றைக்கு சில கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிமார்களையே கைதிகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கைதிகள் அல்ல. தக்குல்லாஹ் ஃபின் நிஸா, பெண்களுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை நீங்க பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னஹுன்ன இந்தக்கும் அவான், உங்களுடைய சரி பார்ட்னர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சகோதரர்களே, அதை கைதிகளை போட்ட பெரிய பணக்காரராய்ப்பாரு, ஆனா ஊட்ட பூட்டிட்டு தான் அவர் போவாரு. என்ன, மனைவி கைதி, இருண்டா ஈக்கோணும், எலும்புண்டா எலும்போனும். இவர் போய் கடையில போய் விரும்பினதை சாப்பிடுவாரு, ஆனா அவங்க அந்த வீட்டுல இருக்கக்கூடிய காஞ்ச பானை திட்டு நேத்தைய கறியை வச்சு சாப்பிட்டு போய்த்துருவாங்க. இவர் வரமாட்டாரு. அவர் பெரிய எஜமானர் போல இருந்து அது புதுசிக்கு என்னது புட்டும் கறியும்பாங்க, பழசா பணத்தோட குத்தும் மிதி என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி மனைவிகளை கைதியாக வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கடன்பட்டவர்களை கைதிகளாக வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நாங்க நீக்கினோம் என்று சொன்னால்தான், ரகபத், இதை நாங்க சீர் செய்தோம் என்று சொன்னால்தான் எங்களுக்கு அந்த கனவாயை கடக்க முடியும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதனால அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். சகோதரர்களே,
உருப்படியாக நம்முடைய வாழ்க்கையை கழித்துக் கொள்ளுங்கள். பசியாத்துங்க, உங்களோட உறவுகளுக்கு பசியாத்துங்க, உங்களோட குடும்பத்துக்கு பசியாத்துங்க, எல்லாருக்கும் நீங்க பசியாத்துங்க. உங்களோட மனைவி மக்களை சரியான முறையில் நீங்க கண்ணியமாக நடத்துங்கள். பசியுடைய நாளையிலே உணவளிப்பது, பசியுடைய நாளை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யாருக்கு பசி என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. உண்மையிலே யோசிச்சால் சகோதரர்களே, பசிக்கின்ற ஒருவனுக்கு கொடுப்பதும் நாம பசியுடைய நாள் தான் சொல்லலாம். யாருக்கு பசியுடைய நாள்? நாம கொடுக்கக்கூடியவனுக்கு. நாம பசியாக இருக்கிறோம். நம்மகிட்ட இருப்பதே அண்டைக்கு இருப்பதே அண்டைக்குள்ள சாப்பாடு. இப்போ நம்மள பக்கத்துல 500 ரூபாய் இருக்கிறது. 500 ரூபாய்க்கு நாம வாங்கி சாப்பிடலாம். அதை 250 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு இன்னொரு பசி உள்ளவனுக்கு, பசியுடைய நாள்ல இருப்பவனுக்கு பசி ஆற்றுவது என்றால் கனவாயை கடக்கலாம். சஹாபா அஜ்மஈன் இதைத்தான் செய்தார்கள். வயூதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு அடிப்படை தேவை, உணவு தேவை இருந்த போதும் அவர்கள் தங்களை விட்டு விட்டு அடுத்தவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். உங்களுக்கு தெரிய, விளக்கை அணைத்து விட்டு சாப்பாடு கொடுத்த அந்த சஹாபாக்களுடைய குடும்பத்தை பற்றி தான் இந்த வசனம் இறங்கியது என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப சஹாபாக்களுடைய அந்த மென்டாலிட்டி அப்படித்தான் இருந்தது. அப்ப பசியுடைய நாள் எங்களுக்கு பசியா இருக்கின்ற நேரத்திலும் கூட நாம இது வேங்கோண்டு ப்ரோக்ராம் பண்ணுவோம். 1 கிலோ இறைச்சின்னு வைங்களேன், ஸ்ரீலங்கால 750 ரூபான்னு வைங்களேன், நாம என்ன செய்யறது? அதுல 400 ரூபாய்க்கு அன்றைக்கு இறைச்சி வாங்கிடுறது. வாங்கி போட்டு 250 ரூபாய்க்கு நம்ம சகோதரனுக்கு கொடுக்கிறது. ஏங்க கொடுக்க முடியாது? இதுதாங்க தௌவத்து, இதுதான் மார்க்கம். இந்த மாதிரி நாம யோசிச்சு நாம ஒவ்வொன்றாக செய்தால் எதற்காக? நம்முடைய கனவாயை கடக்க வேண்டும் என்பதற்காக. யதீமந்தா மக்ரபா, நெருக்கமாக இருக்கக்கூடிய அனாதை. அப்ப ஏன் இதை சொல்றான்னு சொன்னா, நெருக்கன்று சொல்லி சொன்னா, ஒன்று இரத்த உறவால அல்லது திருமண உறவால வரக்கூடியது, இரண்டாவது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய, நம்மளோட ஊர்ல நம்மளோட இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி அனாதைகள் இருப்பார்கள். அப்ப நெருக்கமான அனாதைகள் என்று அல்லாஹ் சொல்றான்டா. தூரத்தில் உள்ள அனாதைகளுக்கு கொடுக்க வானாண்டி இல்ல, குர்ஆனுடைய போங்கது. முதல்ல இவங்களுக்குரிய விஷயத்தை நீங்க சரியாக நீங்க செய்து பாருங்கள். அப்ப யதீமன் தா மக்ரபா அவ் மிஸ்கீனன் தா மத்ரபா, மண்ணில் புரளக்கூடிய ஏழை. 2 காரணத்தால மண்ணில புரளுவாங்க. ஒன்னு என்ன தெரியுமா? பசியால புரளுவான், இன்னொன்னு நோயால புரண்டு கிடப்பான். நோயில படுத்த படுக்கையில அவன் பார்ச வியாதி பேரலைஸ்ல விழுந்து கிடந்துருவான், இல்லாது வேற ஏதாவது வருத்தத்தில் கிடந்துருவான். குடும்பம் எல்லாம் பட்டுன்னு பாக்குறமா இல்லையா? ஏன் என்கிட்ட வந்து சொல்ல இல்ல? அது அல்ல, அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ கனவாயை கடக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும்? நீ நான் சொல்லுவதை செய்ய வேண்டும். கடனாளியுடைய பிரச்சனையை நீ முடிக்க வேண்டும், உன்னுடைய குடும்பத்தை கண்ணியமாக நடத்த வேண்டும். நீ பசியா இருக்கின்ற போது கூட பாதி அடுத்தவனுக்கு கொடுத்து சந்தோஷப்பட வேண்டும். அடுத்தது என்ன? நெருக்கமாக இருக்கக்கூடிய, அது இரத்த உறவாக இருக்கலாம் அல்லது அண்டை வீடாக இருக்கலாம், அனாதையை பார்த்துக்கிட வேண்டும். அடுத்தது என்ன? மண்ணில் புரளக்கூடிய ஏழைக்கு. மண்ணில் புரள்வது 2 சந்தர்ப்பம். பாயிலேயே படுத்துட்டான்னு சொல்லுவோம், நோயின் காரணமாக அவன் படுத்தா அவன் குடும்பம் பரடும். அதே நேரத்தில் வறுமையில மண்ணில பறந்து கிடப்பாங்க. ஒரு வர்ணனைக்காக அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், இதையெல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். சகோதரர்களே, பலத் என்ற அத்தியாயத்தில் இதை சொல்லுகிறான். இதையெல்லாம் நாங்க செஞ்சோம்னு சொன்னா இன்றைக்கு நாம செய்வது அடுத்தவங்களுக்கு செய்த மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாம் தான் நம்மள பாலத்தை கடக்க வைக்க போகிறது. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில உள்ள பாலம் எந்த அளவுக்கு? யௌம துபத்தலுல் அர்து வ அர்து வஸ்ஸமாவாத், வானங்களும் இந்த பூமியும் வேறு விதமாக மாற்றப்படுகின்ற போது, ஆயிஷாமா கேட்டாங்க, அந்த மாற்றப்படுகின்ற அந்த மாதிரி நிலைமையில மனிதர்கள் எங்க இருப்பாங்க யார் ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவுல இருக்கிற பாலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருப்பான். சுப்ஹானல்லாஹ், ஆதனல்லாஹு வ இய்யாக்கும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. அதனால நாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பாலத்தை நாம கடக்கிறோம்னு சொன்னா இந்த உலகத்துல சுத்தமா கஞ்சராக இருக்கக்கூடாது, கஞ்சராக இருக்கவே கூடாது என்ற பாடத்தை இந்த இடத்தில் அல்லாஹு தாலா நமக்கு இந்த பலத் என்ற அத்தியாயத்தில் சொல்றான். ஹைர், இப்ப நாம திரும்ப தஹர் என்ற அத்தியாயத்துக்கு வருவோம். இன்னமா நுதீபுக்கும் வஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா.
நிச்சயமாக நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டித்தான். உங்களிடத்திலே இருந்து பாருங்க, இந்த வசனத்தை சொல்ற நேரத்தில் இப்படி சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. வகாலு இன்னமா நுதீபுக்கு வஜ்ஹில்லா லா நுரீது மின்கும் ஜஸா வலா ஷுக்கூரா. நாங்க உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டித்தான், பசியாட்டுவதெல்லாம். உங்களிடத்திலே இருந்து நன்றி பாராட்டுவதையோ பிரதியிடையோ எதிர்பார்க்கவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லவில்லை. அப்படி சொன்னா நாம கொடுக்கிற நேரத்துல எல்லாம் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி ஓதி கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்ப அதனால குர்ஆன் எவ்வளவு நுணுக்கமாக பேசுகிறது. என்ன வல்லாஹி மா காலு ذلك بألسنتهم, அவர்களுடைய நாவால் இதனை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். வலாக்கின் அலிமல்லாஹு பின் குலூபிஹிம் ஃபஅஸ்னா பிஹி அலைஹிம் லியுரையிப ஃபீ ذلك الراعبன். இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஆசைப்படுபவர்கள் இதை பார்த்தாது ஆசைப்பட வேண்டும் என்பதற்காக புகழாரம் சூட்டிக் கொண்டிருக்கிறான். அவருடைய நியத்துடைய அந்த சிஹத், அந்த இஅ்திகாத், அந்த உறுதி, அதுல உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறான். ஆனா அஷைத்தான் யைதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை வாக்களிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ஷைத்தான் அந்த அவனுடைய அக்கீதால உறுதியா இருக்கிறான். என்ன அக்கீதா? கஞ்சத்தனத்தை சொல்லி சொல்லி நீ எல்லாம் உணவளிக்க கூடாது என்பதை அவன் சொல்லுகிறான். அவன் அக்கீதால அவன் உறுதியாகிறாங்க. வழிகெடுக்கணும், மௌலைமார்களை பெறட்டணும், அவன் அக்கீதால உருட்டியாகிறான். ஒன்றாகிற கூட்டத்தை ரெண்டாக்கணும், ஒன்றாகிற 15 மௌலைமார்களை 3 துண்டு ஆகி போடணும். இதுக்காக வேண்டி என்ன செய்யணுமோ அதுல எல்லாம் உறுதியா இருக்கிறான். ஆனா நாம நமக்கு ஈக்கிற ஒரு அக்கீதால நாம உறுதியா இல்லை சகோதரர்களே. அப்ப என்ன நம்முடைய அந்த அந்த உறுதியான நியத், நாம உணவளிப்பதை அல்லாஹ்வுக்கு அந்த நியத்தோடையே நாங்க கொடுக்கணும். பிரதி உபகாரம் எதிர்பார்ப்பது கிடையாது. சில வேளைகள்ல சகோதரர்களே மக்கள் நம்மள நாம எதிர்பார்க்க மாட்டோம், அவர்கள் நன்றி பாராட்டுதல் ரொம்ப அளவு கடித போயிருவாங்க. பிரதி உபகாரம் செய்யறதுக்கு வந்துருவாங்க. நீங்க முந்தி செஞ்சீங்க, நான் இதை செய்யறேன் அப்படின்னு வந்துருவாங்க. அப்படி வரக்கூடாது என்பதற்காக அவங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டிய அல்லாஹ் அல் குர்ஆன்ல தஹர் என்ற அத்தியாயத்தில் இப்படி சொல்கிறான், நாங்க அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டித்தான் பசியாற்றுகிறோம். இந்த வெள்ளத்துல கூட எவ்வளோ செல்வந்தர்கள் நிர்பந்தமாயினாங்க, பணம் இருந்தது, ஆனா அவங்கள்ட்ட உணவு இல்லை. உணவு நாம் எடுத்து கொடுத்த மக்கள் இருக்கிறார்கள், அவங்க இவங்களை விட ஏழைகளா இருந்திருப்பார்கள். இதற்கு பிரதி உபகாரம் செய்வார்கள் என்று இவங்க செய்யக்கூடிய நிலைமையில தான் நினைச்சிருப்பாங்க. நாம வெளியே வந்ததுக்கு பிறகு பேங்க்ல இருக்கிற காசெல்லாம் எடுத்து இவங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். நாம என்ன செய்யறது? அந்த நிலைமையை நாம யோசிக்க கூடாது சகோதரர்களே. அப்ப நாம என்ன சொல்லணும்? நாங்க அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்துக்காக வேண்டிதான் நாங்க இதை செய்யறோம். உங்களோட கண்ணியத்தை நீங்க பாதுகாத்துக்கிடுங்க. எங்களுக்கு எந்த பிரதிபாரம் தேவையில்லை, நன்றி பாராட்டுதலும் எங்களுக்கு தேவையில்லை என்பதை அந்த இடத்துல நாம தெளிவாக முறையில் நாங்க சொல்லிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நான் நுரீது மின்கும் ஜஸா வலா ஷுக்கூரா, எங்களுக்கு நீங்க எந்த விதமான பிரதிபாரம் செய்ய தேவையில்லை. ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சில மக்களுக்கு உணவுப் பொருட்களை அனுப்புவாங்க. அவங்களோட வேலைக்காரர்கிட்ட வைத்து வந்து கேட்பாங்க, மாதா காலுலக், உன்னிடத்துல என்ன அவங்க சொன்னாங்க? அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்காக வேண்டி அவங்க துஆ செஞ்சாங்க உணவு எடுத்துக்கிட்டு. அஹதத் ஹிய பித்துவா இலஹும், இப்ப அந்த உணவு எடுத்தவங்களுக்காக வேண்டி இவங்க துஆ செய்வாங்க. உணவு கொடுத்ததுக்காக வேண்டி அவங்க துஆ செய்றாங்க, உணவு எடுத்தவங்களுக்காக இவங்க திருப்பி ரிட்டர்ன் துஆ செய்வாங்க. ஏன் தெரியுமா? யபிகி அலஹா அமலுஹா ஹாலிசன் லிவஜ்ஹில்லாஹ், இந்த அமல் அல்லாஹ் கிட்ட பூரணமாக கிடைக்கணும். ஏன்னா அவங்க துஆ செஞ்சிட்டாங்க, அதனால நாமளும் துஆ செஞ்சு அதை ஈக்குவல் பண்ணி விடணும், சமப்படுத்தி விடணும் என்பதற்காக வேண்டி இதை செல்வாங்க சகோதரர்களே. அப்ப சுருக்கம் என்ன? இந்த பசியாற்றுவது, இந்த இஹ்சான், மனித நேயத்தோடு நடந்து கொள்வது சில வேளையில அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி மாத்திரம் நடக்கும். சில வேளைகள்ல பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து சில மக்கள் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. சில வேளைகள்ல நன்றி பாராட்டணும், அவங்கள புகழணும்னு நினைச்சு அவங்க இதெல்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி நடக்கமாக இருந்தால் இது ஷிர்க்குடைய நிலைமையிலே கொண்டு போய் விட்டுவிடும். இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை விளங்கணும். மன் சுனிய இலைஹி மஅரூஃபுன் ஃபகால லி ஃபாயிலி ஜஸாக்கல்லாஹு கைரன் ஃபகத் அப்லா ஃபிஸ் ஸனா, யாருக்காவது ஒரு நலவு செய்யப்பட்டு அதை செய்தவனை பார்த்து ஜஸாக்கல்லாஹு கைரா,
அல்லாஹ் உங்களுக்கு அழகிய கூலியை தருவானாக என்று ஒருவர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் உச்சக்கட்ட வாழ்த்தை அவருக்கு தெரிவித்து விட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு சஹாபி கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் நலவு செய்றேன், அல்லாஹ்க்காக வேண்டி தான் செய்றேன், மனிதர்கள் என்ன அதற்காக வேண்டி புகழாரம் சூட்டுறாங்க. தில்க புஷ்ரா ஆஜுலில் மூமினின் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். இது மூமினுக்கு முன்கூட்டியே வரக்கூடிய நன்மாராயம், அவருடைய அமல் கபூல் என்பதற்காக முஹஸ்ஸது இல்லாம சில வார்த்தைகள் அவங்க சொல்லிடுவாங்க. அப்ப ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொல்லிடுவாங்க. அப்ப என்ன அழகிய கூலி, அல்தாக்க ஹைரன் மின் ஹைரி துன்யா வல் ஆখিরা, மின் ஹைரை துன்யா வல் ஆখিরা, உலகத்துடைய ஆகிரத்துடைய நல்ல கூலிகளை அல்லாஹ் உங்களுக்கு தருவானாக. ஏனென்றால் அல்லாஹ் இடத்துல பரஞ்சாட்டி விட்டார். ஃபகத் அபலா விஸ்தனா, அவர் உச்சகட்ட உபகாரத்தை செய்து விட்டார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன தெரியுமா, நான் திரும்ப உங்களுக்கு என்னதான் செஞ்சாலும் கூட நம்மளால அவருக்குரிய கூலியை சரியாக திரும்ப கொடுக்க முடியாது. சந்தர்ப்பத்தில் உதவினார் இல்லையாங்க, அவருக்கு நாம சரியாக உதவி கொடுக்க முடியாது. அதனால நான் பூரணமாக தரக்கூடிய அல்லாஹ்விடத்திலேயே நான் இதனை நான் கேட்டு விடுகிறேன் என்று அந்த இடத்துல அவர் சொல்லுவார். அதனாலதான் சில மக்கள் சொல்லுவாங்க, இன் கசுரத் யதாக பில் முகாஃபா ஃபல்யத்ல் லிசானுக பிஷ்குரி வதுஆ, திருப்பி பிரதி உபகாரம் செய்வதற்கு உன்னுடைய கை கட்டையாகி விட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம், செய்ய முடியல என்று சொன்னா உன்னுடைய நாவால துஆவும் நன்றியும் அவங்களுக்காக வேண்டி செய். அப்ப என்ன, முதல் வசனம் சொல்லுகிறது லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா என்று சொல்கிறது. ஷுக்கூர் சொல்ல மாட்டாரு, கூலி எதிர்பார்க்க மாட்டாரு. இந்த வசனம் என்ன சொல்றது, ஹதீஸ்ல சொல்றது ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொன்னா அவரு உச்சகட்ட நனவை செய்து விட்டார் என்று சொல்கிறது. சகோதரர்களே, அப்ப இந்த குர்ஆன் வசனம் ஹதீஸுக்கு மோதுவது போல இருக்கிற, நவுது பில்லா ஐயாதன் பில்லா, அப்படி ஷைத்தானோடு இருக்கக்கூடிய மக்கள் குழப்பி விட்டுருவாங்க சில நேரத்தில். இங்க என்ன என்று சொன்னா இல்திமாசு ஷுக்குர், நன்றியை எதிர்பார்ப்பது இருக்கிறது. இல்திமாசுல் முகாஃபா, பிரதி உபகாரத்தை எதிர்பார்ப்பது இருக்கிறதே, அதுதான் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது. பிரதி உபகாரம் இல்லாம நாம எனக்கு ஜஸாக்கல்லான்னு சொல்லு, நன்றியை மறந்துடக்கூடாது, நீ இப்படியெல்லாம் நாம சொல்லக்கூடாது. சும்மா நாம அல்லாஹ்க்காக வேண்டி நீ கொடுத்துட்டு போறங்க, அவரு ஜஸாக்கல்லான்னு சொல்றாரு, ஆஹா இதெல்லாம் நாம எதிர்பார்க்க இல்லைன்னு சொல்லி நாம சொல்லிடக்கூடாது. அப்ப யாரு பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்கிறாரோ அல்லது நன்றி பாராட்டுறதை எதிர்பார்க்கிறாரோ அவருக்குத்தான் அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை பயானாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஒன்னத்தையுமே எதிர்பார்க்காம அவருக்கு ஜஸாக்கல்லான்ற ஒரு துஆவை செய்யறான்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், நாமளும் அவருக்காக வேண்டி துஆ செய்து விட்டு நாம போயிட வேண்டியது என்பதுதான் இந்த வசனத்திலே இருக்கக்கூடிய, இந்த ஹதீஸோடு இருக்கக்கூடிய விஷயம். இன்னா நஹாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூசன் கம் தரீரா, இங்கேயும் காலு என்று சொல்லவில்லை, நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய ரப்புடைய ஒரு நாள் அபூசன் கம் தரீரா, அது அபூசான நாள் கம் தரீரான நாள் என்று நாங்கள் பயப்படுகிறோம். அப்ப என்ன, பிலிசானில் ஹால், அந்த நிலைமையுடைய வைத்து அந்த நாவை சொல்வது போல அல்லாஹ் சொல்லுகிறான். லா பிலிசானில் மக்கால், வார்த்தையால் அல்ல. சகோதரர்களே, அப்ப என்ன, நாங்க இதெல்லாம் நாம நினைப்பது எதற்காக வேண்டி என்று சொன்னால், இந்த சதக்காவின் மூலமாக எங்களுக்கு பிரதி உபகாரத்தை நாங்க எதிர்பார்க்கிறத ஷைத்தான் தலைக்கில போட்டுருவான். அப்படி போட்டுட்டா கடைசியில குளிக்க போய் சேத்தள்ளி பூச நிலைமையா போயிடும். நன்றி பாராட்டுகளை எதிர்பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடும். கடைசியில் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து விடும். அபூசன் கம் தரீரா, நாங்க ஆகிரத்தை பயந்து தான் இதை செய்யறோம். அபூஸ் லய்யிக் என்று சொன்னால் ரொம்ப இறுக்கமான அந்த நாள். கம் தரீர் என்று சொன்னால் ரொம்ப கெடுதி நீளமான ஒரு நாள், ரொம்ப கெடுதி நீளமான நாள். உலகத்தில் ஆக சோதனையான ஆகிரத்தில் சோதமான ஒரு நாள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூசன் கம் தரீரா, கடுகடுப்பான கெடுதியான ஒரு நாள், கம் தரீர் நீளமான ஒரு நாள், பலாய் சோதனைகள் இருக்கக்கூடிய அந்த நாள், அதற்காக வேண்டி நாங்கள் இதை செய்கிறோம். வயூஃபூன பின்னதிர் யகாஃபூன யௌமன் கான ஷர்ஹு முஸ்ததீரா, அவர்கள் நேர்ச்சையை பூரணமாக நிறைவேற்றுவார்கள், ஒரு நாளை பயப்படுவார்கள், அதனுடைய தீங்கு சூழ்ந்திருக்கும், நீண்டதாக இருக்கும், கடுகடுப்பாக இருக்கும், நீளமானதாக இருக்கும், சூழ்ந்து இருந்து கொண்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு தஃசீரில் எழுதுகிறார்கள் சொன்னா, வல்லாஹி ஷர்ரு ஸாலிகல் யௌம் ஹத்தா மலா ஸமாவாத்தி வல் அர்த்,
அந்த நாளுடைய அந்த கெடுதி இருக்கின்றதே, வானங்கள் பூமி எல்லாம் நிறையக்கூடியதாக இருக்கும். அந்த நேரம் இருக்கிறதே, வானங்கள் பிளந்து நட்சத்திரங்கள் எல்லாம் கோள்கள் எல்லாம் உடைந்து விழுந்து மலக்குமார்களே திடுக்கிட்டு போய்விடுவார்கள். பூமி எல்லாம் பொளந்து மலைகள் போய் தண்ணீர் எல்லாம் வத்தி ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு நிலைமையில இருக்கும் சகோதரர்களே. அப்போ அதுதான் கான ஷர்ரு முஸ்ததீரா, எந்த பக்கம் பார்த்தாலும் அதனுடைய கெடுதி சுத்தி சுத்தி அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளை நாங்கள் பயப்படுகின்றோம். அந்த நாளுக்காக வேண்டி யூஃபூன பின் நதிர், நதிரை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். நதிர் ரெண்டு வகை சகோதரர்களே. நமக்கு கடமை இல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதை நாம கடமையாக்கிக்கிட்டது. நான் 3 நோம்பு பிடிக்க போறேன், 10 ஏழைக்கு உணவளிக்க போறேன், இப்படி நாம கடமையாக்கி கொள்வது, இது நதிருடைய ஒரு வடிவம். அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்துக்காக வேண்டி இதை நாம செய்யறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னி நதர்த்தில் ரஹ்மானி சௌமா ஃபலன் நுகல்லிபல் யௌம இன்சியா, இன்றைய தினம் நான் ஒரு நேர்ச்சை வைத்திருக்கிறேன் சௌம், அந்த சௌம் இன்றைக்கு நான் யாரோடும் பேச மாட்டேன். அப்போ அவங்களுடைய நோன்பு பேசாமல் இருப்பதுதான் நோன்பா, அல்லது நோன்பு பிடித்துக் கொண்டு தேவையில்லாத பேச்சை பேசாமல் இருப்பதுதான் அவங்களுடைய அந்த அர்த்தமா என்பதிலே தஃப்சீரில் 2 கருத்து இருக்கிறது. அல்லாஹு அலம், அல்லாஹ் மிக சரியானதை அறிந்தவன். என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், அவங்க நோன்பு பிடிச்சிட்டு பேசாம இருக்கிறாங்க, ஆகமான பேச்சை அவங்க பேசாம இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? மல்லம் எதோ கவுல ஜூரி வல் அமல் பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. யாரு ஜூர் தேவையில்லாத வார்த்தைகள் அதனுடைய அமல்களை யாரு உடவில்லையோ அவங்க உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், குடிப்பு விரதம் இருப்பதை தவிர வேறு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னதன் காரணமாக இவங்க ஒரு கடமை இல்லாத நேரத்தில் ஒரு நேர்ச்சை நோம்ப வச்சு அதுல யாரோடையும் பேசாமல் பேணுதலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் இதை யோசிச்சாதான் அல்லாஹு அலம் இது சரியான மாதிரி வருகின்ற மாதிரி இருக்கின்றது. இதற்கு மாற்றமான சில தஃப்சீர்களும் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. இருப்பதில் நமக்கு ரொம்ப ஏற்றமானது இருப்பதைத்தான் சொன்னேன். சில வேளை அது சரியா இருக்கலாம், சில வேளை அது பிழையாக இருக்கலாம். அடுத்தது என்ன என்று சொன்னால், நதிருடைய 2வது பகுதியை நான் சொல்லுகிறேன். ஹஜ்ஜை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது, ஹஜ்ஜுடைய கடமைகளை பற்றி சொல்லுகின்ற போது, அவருடைய நதிர்களை அவர்கள் பூரணமாக நிறைவேற்றுவார்கள் என்றுதான் அங்கேயும் பேசுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப இங்கே ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கிய ஒரு விஷயம், ஹஜ் செல்வந்தர்களுக்கு. அங்கேயும் அல்லாஹ் தஆலா நதிர் என்ற வார்த்தையை போடுகிறான். அதனால தான் இப்ப நதிரை நாம 2ஆ விளங்க வேண்டியதா இருக்குது. ஒன்று, நாங்களாக கடமை இல்லாத ஒன்றை கடமையாக்கிக் கொள்வது. ஒரு உம்ராக்கு போவேன் என்று கடமையாக்கிக் கொள்வது, கட்டாயம் நாம போகணுங்க, இது ஒரு விஷயம். இல்லைண்டா அந்த முஸ்தத்தீரானுடைய அந்த கெடுதியான நாளுடைய அந்த ஆபத்து எங்களுக்கு வந்துவிடும். 2வது என்ன தெரியுமா? அல்லாஹ் கடமையாக்கியது, தொழுக கடமை, ஜகாத்து கடமை, நோன்பு கடமை, ஹஜ்ஜி கடமை, இப்படி எல்லாம் கடமைகளை நாங்க ஆக்கி கொண்டுதான் இந்த உலகத்தில் நாங்க வந்திருக்கிறோம். அப்ப அதுவும் ஒரு வகையில ஒரு நேர்ச்சி. யாரெல்லாம் இதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் நான் உன்கிட்ட வருவேன் வந்திருக்கிறோம். அப்போ ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது அவர்களுடைய நதிர்களை அவர்கள் பூரணமாக நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதால் அதையும் சேர்த்து நாங்கள் விளங்கலாம் என்ற விடயத்தை நான் இந்த இடத்திலே நான் சொல்லுகிறேன். வகாஹுமுல்லாஹு ஷர்ரதாலிக்கல் யௌம் வலக்காஹும் நதுரத்தன் வசுரூரா. அந்த நாளுடைய கெடுதியிலே இருந்து அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாத்து, நதுரத் என்று சொன்னால் முகத்திலே மகிழ்ச்சி, அல்லாஹ்வுடைய நிஅமத் கிடைச்ச மகிழ்ச்சி, சுரூர் உள்ளத்துல சந்தோஷம். சில ஆட்கள் முகத்துல சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, உள்ள முழுக்க துக்கமாகவே இருந்து கொண்டிருக்கும். விளங்குதா? சில ஆட்களுக்கு உள்ளத்துல சந்தோஷம் இருக்கும், முகத்தை எப்ப பார்த்தாலும் உம்முண்டே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. 2 மாதிரி மக்களை நாம பார்க்கிறோமே. அதனால சகோதரர்களே சொல்லுவாங்க, மலக்கு பூவை காட்டினா கூட சிரிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மலக்கு பூவை காட்டினாக்கள் கூட சிரிக்க மாட்டார்கள் என்று சொல்லுவாங்க. அதனால என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தஹருடைய இந்த அத்தியாயத்தை நீங்க அழகான முறையில் நீங்க விளங்கினீங்க என்று சொன்னா, நம்மளுக்கு பலத் என்ற அத்தியாயம், தஹர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தை சொல்கிறான். உணவளித்தல், குடிப்பளித்தல், இதனுடைய பெருமதியை நமக்கு சொல்கிறான். வரக்கூடிய ரமலானுடைய மாதம்
நாம உண்ணாமல் இருக்கிறது, குடிப்பாமல் இருப்பதோடு மாத்திரமல்லாமல் உண்ணாமல் குடிக்காமல் இருக்கக்கூடிய எவ்வளோ மக்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறாங்க. நீங்க தேடி போய் பாருங்க, நீங்க தேடி போய் பாருங்க. உங்களோட பசியை நீங்க மட்டும்தான் நோம்புக்குள்ள உணர்வீங்க, வேற யாருக்கும் சொல்ல முடியாது. தாகத்தை உணர்வீங்க. அதே மாதிரி மற்ற நாளெல்லாம் அவன்கிட்ட பசிய அவன் தான் உணர்ந்துகிட்டு இருப்பான். ஏன் என்கிட்ட வந்து சொல்ல இல்லைன்னு நீங்க கேட்கக்கூடாது. நீங்க என்ன செய்யலாம், அதை நீங்க யோசிச்சு நீங்க பார்த்து அந்த மாதிரி ஆட்களை பயன்படுத்தி நிறைய பசியாற்றக்கூடிய, கொடுக்கக்கூடிய, கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ரமலானாக இந்த ரமலானை நாம மாத்திருவோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய நம்மட ஈக்கிறதுல எது பெருமதி அப்படித்தான் நாம யோசிக்கணும். நாம செஞ்சிட்டோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா அந்த கனவாயை கடக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்து நம்ம எல்லாரையும் அந்த கெடுதிமிக்க நாளுடைய ஆபத்தில இருந்து பாதுகாப்பான். இதுதான் நம்மளுடைய உறுதியான டார்கெட்டாக இருக்க வேண்டும். இதுதான் உறுதியான நம்முடைய நியத்தாக இருக்க வேண்டும். ஷைத்தான் வறுமை எங்களுக்கு ரொம்பவே அவன் சொல்லிக்கிட்டே இப்பான், தலையில போட்டுக்கிட்டே இப்பான் வந்து. அதனால ஷைத்தானை முறிக்கிறதுக்குரிய ஒரே வழி தர்மம், தர்மம், தர்மம். அந்த தர்மத்தில் முக்கியமானது பசியாற்றுவது, 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 நீர் மூட்டுவது. அதை சரியாக நீங்க செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உரையை நான் உங்களுக்காக வேண்டி மாற்றினேன். ஹாதா மைந்தி வல்லில் மினல்லாஹி தஆலா வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.